சுதந்திரம் சொல்லும் 5 உண்மைகளை இந்த நாளில் பார்க்க போகிறோம். அந்த சுதந்திரம் எப்படி நம்மளுக்கு கஷ்டப்பட்டு கிடைத்தது எல்லாம் நீங்கள் அறிந்தது தான். ஆனால் கிறிஸ்தவ முறைப்படி எப்படிப்பட்ட சுதந்திரம் நம்மளுக்கு கிடைத்திருக்குங்கிறத இந்த நாளில் நம்ம அறிந்து கொள்ளலாம். சுதந்திரத்தின் முக்கிய 5 சிந்தனைகள். சுதந்திரம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். நமக்கு கிடைத்தது தேச சுதந்திரத்திற்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். முதலாவது ஏன் அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? கலாத்தியர் 5:13 சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரரே நீங்கள் சுதந்திரத்திற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆனால் அந்த சுதந்திரம் எப்பொழுது முழுமையடையும் என்று சொல்லி பார்க்கலாமா? 2வது பாயிண்ட், உண்மையான சுதந்திரம் கிறிஸ்துவில் தான் உள்ளது. அதை தெரியாமல் நம்ம ஏதோ செய்து கொண்டு இருக்கிறோம். தேச சுதந்திரம் முக்கியம்தான், ஆனால் பாவத்திலிருந்து கிடைக்கும் சுதந்திரம் அதை விட உயர்வானது. யோவான் 8:36 குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். அப்போ அந்த விடுதலை, அந்த சுதந்திரம் கிடைக்கிறது ரொம்ப முக்கியமானது. 3வது, சுதந்திரத்தை நாம் எப்படி பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சுதந்திரம் கிடைத்ததால் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்பது அல்ல, நல்லதை செய்வதற்காக அதை நாம் பயன்படுத்த வேண்டும். 1 பேதுரு 2:16 சொல்லப்பட்டிருக்கிறது, சுதந்திரம் உள்ளவர்களாயும் இருந்து தீமையை மறப்பதற்கு சுதந்திரத்தை பயன்படுத்தாமல் அப்படி என்று சொல்லி போய்கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த சுதந்திரத்தை நாம் எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நன்மையான காரியங்களுக்காகவா, தீமையான காரியங்களுக்கு சுதந்திரத்தை பயன்படுத்துகிறோமா? 4வது, இந்த தேசத்திற்காக நாம ஜெபிக்க வேண்டும். சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நம் நாட்டின் தலைவர்கள், மக்கள் மற்றும் எதிர்காலத்திற்காக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, 1 தீமோத்தேயு 2:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாக்களுக்காகவும் நம்மை ஆளுகை செய்கிறவர்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 5வது, சுதந்திரம் அன்பையும் ஒற்றுமையையும் வளர்க்க வேண்டும். தயவு செய்து நாம் எல்லாரும் ஒரே இந்தியர்கள், அதனால அன்பு ஒற்றுமையை வளர்க்க வேண்டும். மொழி, மதம், இனம் போன்ற வேறுபாடுகளை தாண்டி ஒருவரை ஒருவர் நாம் நேசிக்க வேண்டும். காஷ்மீர்ல என்ன நடந்தா என்ன, அசாம்ல என்ன நடந்தா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்காம நாம் எல்லாரும் ஒருவர். 1 பேதுரு 2:17 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேசத்திற்காக நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொள்ளலாம், தேசத்தை ஆளுகை செய்வர்களுக்காக ஜெபித்து கொள்ளலாம், தேவன் நம்மளுக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்துக்காகவும் ஜெபித்து கொள்ளலாம். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் பதில்